Hi friends, welcome back to our channel. In this video, let's learn how to find the inverse of a matrix using its adjoint. Example 1.6 from 12th standard maths. Let's get started. Chapter 1 Applications of matrices and determinants. இதில் example 1.6 adjoint A ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி A inverse நம்ம find out பண்ணணும். இதுக்கு எப்படி சொல்யூஷன் போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு given matrix adjoint A என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதணும். adjoint A equal to minus 1 2 2 1 1 2 2 2 1 இந்த மேட்ரிக்ஸை எழுதுகிறோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? to find A inverse. எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் போடும்போது ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்னங்கிறத எழுதிடுங்க. அப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லை என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்முக்கு என்ன நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாங்கிறத எழுதுங்க. A inverse is equal to plus or minus 1 divided by root of determinant of adjoint A into adjoint A தான் நாம் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இங்கே adjoint A கொடுத்துருக்காங்க, A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா இது தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம determinant of adjoint A என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் குயிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், -1 2 2 1 1 2 2 2 1 இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோவை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ -1க்கு கரஸ்பாண்டிங்கான ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம். அப்போ 1 1 is 1 -2 2s are 4. இதில் நம்ம சைன் கன்வென்ஷனையும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மைனஸ் செகண்டாக வர்றதுக்கு மைனஸ் வரும், -2 அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணும்போது நமக்கு 1 -4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு +2 இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். அப்படி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதை சால்வ் பண்ணோன்னா -1 × -3 + 3 -2 × -3 + 6 2 × 0 0 which is equal to 9. ஸோ adjoint A டிட்டர்மினன்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. இப்போ A inverse is equal to ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிருந்தோம் இல்லையா, அதை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். +or-1 divided by root of adjoint A into adjoint A. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 divided by root of 9 into adjoint A. given ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? -1 2 2 1 1 2 2 2 1. இப்போது 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான் ஆன்சர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய A இன்வர்ஸ் இதுதான். ஸோ ப்ராப்ளமில் adjoint A கொடுத்து A இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். If you found this helpful, don't forget to like, share and subscribe. Meet you in the next video with another useful concept. Keep learning, keep growing. Thank you.